வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார வல்லுனர் மற்றும் புவிசார் அரசியல் வல்லுனராக இருக்கக்கூடிய சர்வதேச பகுப்பாய்வாளர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்ப சிரியாவில் நடக்கின்ற இந்த விஷயமும் தொடர்ச்சியாக ஜியோ பாலிடிக்ஸ்ல மத்திய கிழக்கு நாடுகள், அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள், இஸ்ரேல், பாலஸ்தீனம், காசா, ஹிஸ்புல்லான்னு திருப்பி இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை வேறு ஒரு வடிவில் தொடங்கியிருக்கு. சிரியாவில் நடந்திருக்கிறது. ஏன்னா சிரியாவில் இப்ப அதிபராக இருந்து இப்ப தப்பியோடி இருக்கக்கூடியவர் யார் என்றால் பாலஸ்தீன ஆதரவாளராக கிடையாது, ரஷ்யா ஆதரவாளராக அவர் இருந்திருக்கிறார். ஆனா இப்ப அவர் போய் வந்திருக்கக்கூடிய ஆட்சி இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையை பெரிய லெவல்ல அதாவது நம்ம ஊர்ல பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸும் தெரியாது, ஜென்ரலா கமெண்ட் பண்றவங்க சொல்றேன், ஹிஸ்டரியே தெரியாம பேசக்கூடாது. சிரியான்னு ஒரு நாடே கிடையாது. முதல்ல ஒரு ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ண நாடு அதுதான் சிரியா. அப்படிதானா? 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா சிரியா கிடையாது. 1920 தான் சிரியான்னு ஒரு நாடே கிரியேட் ஆச்சு. இது ஆர்டிஃபிஷியல் நாடு. ஆட்டோமன் எம்பையரோட ஒரு பங்கு, ஒட்டமான் பேரரசு அதுல ஒரு பங்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கேலிஃபேட்டோட பங்கு. அது இந்த ஓட்டமான் எம்பையர் பிரியும் போது கேலிஃபைட் எல்டா கிலாஃபத் மூமெண்ட்னு காந்தி பாப்புலராரோ அந்த சமயத்தில் இது தனியாக பிரிக்கப்பட்ட ஊர். இது அந்த ஊரில் ஒரு பேன் அரப் பார்ட்டி இருந்தது, அரப் பாத் பார்ட்டின்னு. ஈராக்லேயும் அவங்க தான் ஆட்சி பிடிக்கிறாங்க, இந்த ஊர்லேயும் இவங்க தான் ஆட்சி பிடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே 1970களில் பிடிக்கிறாங்க ஆட்சியை. கொஞ்ச நாளைக்கு இது ஈஜிப்டும் இதுவும் ஒரே நாடாக இருந்தது. இது ஆசியாவில் இருக்கு, அது அரபுல இருக்கு, இதில் ஆப்பிரிக்காவில், இது ரெண்டும் ஒரு நாடாக இருக்குது. வெறும் சூயஸ் கெனால் மட்டும் டிவைட் ஆகிற நாடு. ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த நாடு திரும்பியா வெளில வந்துடுறது. 1958 இந்த நாடு தனியாக வெளில வருது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு, சிரியாங்கிறது வந்ததே 1920 தான். அதுக்கு முன்னாடி சிரியா கிடையாது. அந்த ஊர் ஒரு ஏன்ஷியன் சிவிலைசேஷன். முதல்ல மனிதர்கள் வந்த இடத்துல அதுவும் ஒரு ஊர். சில பேர் சான்ஸ்கிரிட் பேசின மக்கள்லாம் அங்கேருந்து தான் வராங்க. இதெல்லாம் நீங்கள் 3000 வருஷம் வரலாறு சொல்கிறாங்க உங்களுக்கு, ரைட்டாக? இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால் சிரியான்னு ஒரு நாடு இருந்தது, பாலஸ்டைனு, இதெல்லாம் உங்களுக்கு காதில் பூ சுத்துறது. இதெல்லாம் 100 வருஷ வரலாறு தான், 105 வருஷம் வரலாறு. இதெல்லாம் பிரிட்டிஷ் ப்ரொடெக்டரேட்டாக இருந்தது. இந்த பாத் பார்ட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மெஜாரிட்டி இருக்கிறவங்களுக்கு பவரே இருக்காது, ஒரு மைனாரிட்டிக்கு தான் பவர். இதே மாதிரி ஈராக்கில் ஒரு பெரிய ஷியா கம்யூனிட்டி தான் ஜாஸ்தி. ஒரு சுன்னி ட்ரைபில் இருக்கிற திக்ரியோட ட்ரைப் பேர் மறந்துட்டேன் இப்போ. அந்த சின்ன ட்ரைபில் இருந்தவர் தான் சதாம் ஹுசைன். அவர் பாப்புலேஷன் லெஸ் தென் 5%. அவங்க அந்த ஊரை பிடிச்சி நடத்துகிறாங்க, ஆட்சியை கைப்பற்றி நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஷியா முஸ்லீம்லேயே அல்-உத்தேன்னு ஒரு குரூப் இருக்குது. இது ஷேக்கு போனப்புறம், இந்த ப்ராஃபட் இறந்தப்புறம் அவரோட நெவியோட ஃபாலோவர் தான் ஷியா. அதோட பின்னாடி வந்த ஒருத்தர் நான் தான் குருன்னு சொல்லி அல்-உத்தே செக்டுன்னு ஒரு செக்ட் இருக்குது. இதை நுர்சாயிம்பாங்க. இன்னும் துர்சாயோ நுர்சாயின்னு ஒரு பேசுகிறாங்க. இவங்க சிரியாவில் இருக்கிற கோஸ்டல் ஏரியாவில் மலை மேலே இருக்கிறவங்க. இவங்க லெஸ் தென் 5% ஆஃப் சிரியாஸ் பாப்புலேஷன். இவங்களை இஸ்லாமியர்னே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஷியா சுன்னியில் இவங்க இன்னொரு தனி ரொம்ப சின்ன செட்டு. முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சோஷலிஸ்ட் பாத் பார்ட்டி அப்படிங்கிறது ஆட்சியை பிடிக்கிறச்ச இவர் இவரோட தந்தை இவர் தந்தை பேரும் ஆசாத், வேற ஏதோ ஆசாத், ஹசன் அல் ஆசாத். 1970 இவர் பவரை பிடிக்கிறார். பவரை பிடிச்சி இவர் கம்ப்ளீட் டிக்டேட்டராக மாறுறார். 1970லேருந்து 200 வரைக்கும், 2000 வரைக்கும் இவர் ஆட்சி செய்கிறார். 2000 அவர் இறந்தப்புறம் இவர் பையன் ஆட்சியை பிடிக்கிறார். இவரோட சித்தப்பன், பெரியப்பன், இவரோட கூட பிறந்தவங்க எல்லாரும் பவர்ஃபுல் போஸ்டில் இருந்து இந்த நாட்டை கொள்ளடிச்சிருக்காங்க. 52 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளடிச்சிருக்காங்க. இவருக்கு ஒரு அண்ணா இருந்தால், அந்த அண்ணன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். அப்பா இருக்கிறச்சே இறந்துட்டார். அதனால தான் இவர் 2வது பிறந்த மகன் லீடர் ஆகிறார். இதெல்லாம் நீங்கள் நல்ல ஹிஸ்ட்ரியை புரிஞ்சுக்கணும். மன்னர் ஆட்சி நீங்கள் பல பேர் பேசுகிற மாதிரி இதுதான் மன்னர் ஆட்சி. இவர் இது மன்னராக வர்றார். இவர் ஒய்ஃபு அந்த அல்-உத்தே செக்ட்,
லண்டன்ல பிறந்து வளர்ந்தவங்க அவங்க. ம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்க சிரியாலாம் கிடையாது. லண்டன்ல பிறந்து வளர்ந்தவங்க. 2011ல இந்த அராப் மூவ்மெண்ட்டுன்னு ஒண்ணு நடக்குது. அராப் ஸ்ப்ரிங் மூவ்மெண்ட்டுன்னு ஒண்ணு நடந்தது. துனிசியால ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் போச்சு. அது மாரி ஒரு மூவ்மெண்ட்ல இங்க வந்து இவங்கள தூக்கி போடணும்னு ஒரு மூவ்மெண்ட் வருது. அங்க வந்து பல பேர் இவருக்கு எதிர்த்த கிளப்புறாங்க. அப்ப இவரு வந்து பவர் போற மாரி இருக்கும்போது, இவருக்கு ஈரானும், ரஷ்யாவும் ஹெல்ப் பண்றாங்க. ம். இவர் வந்து என்ன பண்றாரு, இவங்க வானுங்க மேலேயே ஏர் ஃபோர்ஸ வச்சு குண்டு போட்டு அடிக்கிறாரு. யார் இந்த அதிபர்? சிரிய இந்த அதிபர். அதிபர், ம். சிரிய அதிபரு ம். அந்த ரஷ்யன் மக்கள் மீது. மக்கள் மீது குண்டு, கெமிக்கல் வெப்பன் எல்லாம் அந்த போட்டு ரிபல் மீதா? மக்கள் மீதேவா? மக்கள் மீதே என்ன ரெபெல் ம். மக்கள் தானே வெள்ள தள்ளுறாங்க. இந்த 12 வருஷத்துல சுமார் 5,00,000 பேர் செத்துருக்காங்க. பல பேர வந்து டார்ச்சர் பண்ணியே கொன்னுருக்கிறாரு. ஸோ இவர் ஒண்ணும் பெரிய காந்தியும் கிடையாது. இவர் ஒண்ணும் பெருசா புத்தரும் கிடையாது. காந்தியும் கிடையாது, புத்தரும் கிடையாது. இவர் டெமோக்ராட்டே கிடையாது. ஒரு சுமார் ஒரு 5லேருந்து 6,00,000 பேர் செத்துருக்காங்க. 2,00,000 பேர் எங்க போனாங்கன்னு தெர்ல. 10,00,000 பேர் ஊர விட்டு யூரோப்புக்கு போயிருக்காங்க. வரேன் அதெல்லாம் அப்புறமா பேசுவோம். ஒரு குழந்தை அப்படியே பீச் மேல அப்படியே உடம்பு கடந்து மக்கள உருக்கின ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஆமா. ஒரு அது ஒரு அவங்க 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி. அது இங்க பீச் ஓரமா. அது இங்கேருந்து போனது தான். ம். அவர் தான் நம்ம நண்பர் அசாது. ம். அசாது விரட்டி விட்டு தப்பிச்சு போலான்னு போனவங்க தான் அவங்க. ஓ! நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் இவர் ஒண்ணும் காந்தியோ, புத்தரோ கிடையாது. இவர வந்து ஈரானும், ரஷ்யாவும் பேக் பண்ணிட்டு இருந்தது. ம். இவர எதிர்க்க வந்தது 3 ஃபோர்ஸ். ஒண்ணு டர்க்கி ஒரு சின்ன ஆள புடிச்சு விட்டான். இந்த அல் qaeda ஒண்ணு கிளப்பி விட்டாங்க. ஏன்னா இவர் இஸ்லாமியர் கிடையாது. ம். அல் qaeda கலிஃபேட்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு கிளப்பி விட்டாங்க. இப்ப 3வது சிரிய அதிபர் முஸ்லீம் கிடையாதுங்கிறீங்களா? முஸ்லிம்ல ஒரு மைனர் போர்ஷன். ஷியாவுல ஒரு சின்ன சிரியாலேருந்து ஒரு தீன்னு ஒரு குரூப்ல இருக்கிறவர் அவரு. இவங்களும் இதானே ஓரிரை கோட்பாடு தானே? ஒரு இறை கோட்பாடு இல்லையே. ஒரு அல்லாஹ் தானே. ஆமா. அதானே அப்புறம் ஒரு ஏத்துக்கிறாங்க. ப்ராஃபட் இஸ் ஹிஸ் மெசஞ்சர் தானே. ஆமா. அதுதான் அத ஏத்துக்கிட்டாலே இல்ல இஸ்லாம் இல்லையே. தானே. ப்ராஃபட் இல்ல இன்னொருத்தன் இருக்கான்னு சொல்ல முடியாதே நீங்க. அப்ப இஸ்லாத்துக்கு எதிரா போயிரும் அது. இஸ்லாமுக்கு எதிரா போயிடும். ம். இப்படி பார்த்தா இஸ்லாமியர், இப்படி பார்த்தா இஸ்லாமியர் இல்ல. ம். இஸ்லாமியர்ல 80% சுன்னி முஸ்லிம். ம். இவர் சுன்னி முஸ்லிம் கிடையாது. ஷியா இவரு. ஆமா. சுன்னி முஸ்லிம்னா நீங்க தர்கா கூட போ முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இது மாரி ஒரு செட்டப்ல டர்க்கி ஒரு ஆள கிளப்பி விடுறான். அமெரிக்கா ஒரு ஆள கிளப்பி விடுறான். கர்டு டர்க்கிலயும், ஈரான்லயும் டர்க்கி, ஈராக்கு, சிரியா இந்த 3 ஊர் பார்டர்ல கர்ட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. KURDS. ம். அவங்கள கிளப்பி விட்டது அமெரிக்கா. ஈராக்ல கர்டிஸ்தான்னு ஒரு ஊரே இருக்கு. ம். அவங்க டர்க்கியும் படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 குரூப் தான் ரெபெல் குரூப்ஸ். இந்த அல் qaeda வந்து பல இடத்துல அந்த ரெபல் குரூப்புக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கு. 3 ரெபெல் குரூப்ல ஒரு ரெபெல் குரூப் பின்னாடி அமெரிக்கா இன்னொன்னு இருக்கு. துருக்கி. இன்னொன்னு துருக்கி, 3வது இந்த அல் qaeda. அல் கொய்தா. அல் கொய்தாவே அமெரிக்கா உருவாக்குன குழுன்னு தானே சொல்றாங்க. அல்லங்க. இதுங்க அல் qaeda ஆரம்பிச்சா அதுக்கு அகைன்ஸ்டா போயிட்டான். அதனால தானே லேடனே போட்டான். ம். இப்ப ஜெயிக்கிறவர் வந்து அல் ஜோஹரியோ ஏதோ பேரு. அவர் வந்து அல் qaedaல இருந்து அவர் வெளியில வந்தவர். STFO, HTFO பேரு. அது வந்து அமெரிக்கால ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கும் அல் qaedaக்கும் இனிமே சம்பந்தம் கிடையாதுன்ட்டாரு. சிரியால இருக்கிற அல் qaeda மேல போன வாரம் கூட அமெரிக்கா குண்டு தாக்குதல் செஞ்சாங்க. ஒரு பக்கம் ஆசாத் வந்து அவர் மக்கள் மேலேயே ரஷ்யன் பிளேனை வச்சு தாக்குதல் செய்கிறாரு. இன்னொரு சைடுல அமெரிக்கா வந்து அல் qaeda மேல தாக்குதல் செய்யுது. ஸோ அல் qaeda வீக் ஆயிடுது. இந்த 3 குரூப்ல வந்து இந்த அல் qaedaலன்னு பிரிஞ்ச குரூப் வந்து அவங்களோட செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அல்-பெலோன் ஊரு. அந்த ஊரை பிடிக்கிறாரு. ஒரே வாரத்துல டெமஸ்கஸ் வந்து பிடுங்கிடுறாரு. இது யாருமே எதிர்பார்க்கல. அமெரிக்காவும் எதிர்பார்க்கல. டர்க்கியும் எதிர்பார்க்கல. யாரும் எதிர்பார்க்கல. இதான் நடந்தது. இது ஏன் நடந்தது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லான்னு ஒரு குரூப் லெபனான்ல இருக்குது. ஆமா. அவங்க தான் இஸ்ரேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈரான் வந்து லெபனானுக்கும், ஈரானுக்கும் நேரா பார்டர் கிடையாது. சிரியா வழியா தான். சிரியா வழியா தான் அவங்க குண்டு இது போட்டுட்டு இருந்தாங்க. ஹிஸ்புல்லா டிரான்ஸ்போர்ட்லாம் போயிட்டு இருந்தது. டிரான்ஸ்போர்ட் போயிட்டு இருந்தது. அதனால தான் நான் சொன்னேன், ஈரானுக்கும், ரஷ்யாவுக்கும் இவன் கைக்கூலி. இந்த அசாதுங்கிறவர். ரைட்டா? சில பேரை கேட்டா அவன் தப்பும்பாங்க, சில பேரை கேட்டா ரைட்டுன்னு. நீங்க எந்த பக்கத்துல இருக்கீங்கன்னு பொறுத்து இருக்கு. ஹிஸ்புல்லா வந்து ஆசாத் சைடுல சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் போட்டு நகர்த்தி அடிச்சு பின்னினதுல ஹிஸ்புல்லாட்ட சப்போர்ட் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது.
ஈரானுக்கு வந்து எல்லாமே வீக் ஆயிடுச்சு. அப்ப ஹமாஸும் வீக் ஆயிடுச்சு. ஹிஸ்புல்லாக்கும் வீக் ஆயிடுச்சு. அவன் ஊர்லயே 2 குண்ட போட்டான். பல இம்பார்ட்டன்ட் ஆளுங்கள டெஹ்ரான்லயே குண்டு வச்சு கொன்னுப்புட்டான் இஸ்ரேல். ஸோ ஈரான் பொசிஷன் வீக்கா இருக்கு. அதே சமயத்துல இந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா ஒரே ஒரு நேவல் பேஸ் ரஷ்யாவுக்கு இருக்கிறது சிரியாக்குள்ள இருக்குது. ரஷ்யாக்கு. ரஷ்யாவுக்கு நேவல் ஓகே. பேஸ் ஒண்ணு இருக்குது. ஓகே. இந்த ரஷ்யன் நேவல் பேஸ் ஒரே ஒரு நேவல் பேஸுக்கு என்டையர் கல்ஃப்ல இருக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு இது ஒன்று தான். ஆனா அந்த ரஷ்யன் யுக்ரைன் போர் நடக்குது இல்ல, அதில் ரஷ்யாவுக்கு நல்ல அடி. தோக்கல. யுக்ரைன் தான் தோக்குற மாதிரி இருக்கு. ஒரு ஆனா ஒரு பாதிப்பு இருக்கு ரஷ்யாவுக்கு பின்னாடி. பெரிய பாதிப்பு இருக்கு. அதனால ரஷ்யாவால இவங்களுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ண முடியல. ஏன்னா அவன் ஊர்லயே ஆள் இல்லை. அவன் ஊர்லயே அவன் வந்து ஜெயிலன்னு விட்டு எல்லாம் சண்டை போட்டுன்னு இருக்கிறான். நார்த் கொரியாலேன்னு கடன் வாங்கி ஆள் சண்டை போடுறான். ஸோ இங்கே இருக்கிற பிளெயின் கப்பல்லாம் நகர்த்திட்டான். ஸோ இவனோட மெயின் பேக்கர் வந்து ஈரானும் சரி, ஈரானும் ரஷ்யா தான் இவரை நிற்க வச்சுருந்தாங்க. அந்த சைடில் டர்க்கி, அல் கைதா ஆள் தனியாக, 3வது அமெரிக்கா. இவங்க 3 பேரும் தான் ரெபல்ஸு. 3 பேர் இப்படி நிற்க வச்சுருந்தாங்க. இங்கே ரஷ்யாவும் ஈரானும் சப்போர்ட் வாபஸ் வாங்கவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அவங்க இடத்த காலி பண்ணின்னு போயிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே இவனோட சோல்ஜர்லாம் இருக்கிறாங்கல்ல, இந்த ஆசாதோட சோல்ஜர், அவனுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா ரஷ்யாவும் கை விரிச்சிட்டான், ஈரானும் கை விரிச்சிட்டான். கை விரிச்சோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி போட்டு சிவிலியன் ட்ரெஸ் போட்டு அதோட ஓடி போயிட்டான். ஸோ அங்கே சண்டை போடுறதுக்கு இவனுக்கு ஆர்மியே இல்லை. அவங்க ஃபுல்லாக உள்ளே வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்கணும், இந்த சிரியா வார பார்க்கக்கூடாது. உங்களை பல இடத்துல நான் சொன்னது என்னன்னா, உலகம் 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஈரான், ரஷ்யா, சைனா ஒரு ஆக்சஸ், இன்னொரு ஆக்சஸ் வந்து அமெரிக்காவும் அதோட அலைஸும். இப்போ ட்ரம்ப் வந்தோன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. யூரோப்பில் இருக்கிற அமெரிக்கன் அலைஸ்க்கும் அமெரிக்கனுக்கும் ரஷ்யா யுக்ரைன் போர் நடந்துகிட்ருக்குது. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ரஷ்யா வீக் ஆகி, ஈரான் வீக் ஆகி, அவங்களோட இந்த பொசிஷனை ஹோல்டு ஒரு இடத்த நிறுத்தி வச்சுருக்கீங்க. நீங்கள் பின்னாடி மெட்டீரியல் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் மெட்டீரியல் சப்ளை பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு வேற எங்கேயோ ப்ரெஷர் வந்தோடனே இந்த இடத்துல ப்ரெஷர் வீக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல அமெரிக்காவும் மற்ற எதிரிகளும் இவங்களை அடித்து நிமித்திட்டாங்க. ஸோ இது சிரியாவோட தோல்வியோட, பஷீர் அல் அசாதோட தோல்வியோட, இது பூட்டினுக்கும் ஈரானுக்கும் தான் பெரிய தோல்வியாக நீங்கள் பார்க்கணும். ஈரானுக்கு இன்னும் பெரிய பின்னடைவு. ஏன்னா இனிமேல் ஹிஸ்புல்லாவுக்கு இவங்க சிரியா வழியாக மெட்டீரியல் சப்ளை பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு நிலை வந்தாச்சு. இப்போ ரஷ்யன் பேஸ் என்ன ஆகும் தெரியல. இப்போ ரஷ்யா வந்து இப்போ அங்கே இருக்க சிரியன் ரிபல் குரூப் வந்து ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டாக தான் இருப்பாங்க. இப்போதைக்கு இருக்காங்க. நாளைக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. இப்போ ஆட்சி பிடிச்சப்பறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போதைக்கு இப்படி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே ஜனநாயகம் வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் கம்மி. இப்போ போனவரும் ஜனநாயகவாதி கிடையாது, பிடிச்சவனும் ஜனநாயகவாதி கிடையாது. ஆனால் மக்கள் கொண்டாடுற மாதிரி ஊடகங்கள் வருது. அந்த அதிபர் போன 50 வருஷமா ஒரே ஆட்சி, ஒரு சலிப்பு இருக்கும். ஆமாம். இப்போ துனிஷியாவில் ஒரு ஆள், அவரை வந்து ஒரு வெஜிடபிள் வெண்டரு, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 8-10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அவரையே கொளுத்திக்கிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு முஸ்லீம் ஏரியாவில் இருக்கிற இடத்துலலாம் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்தது. துனிஷியாவில் வந்தது, ஈஜிப்டில் வந்தது, பல ஊரில் வந்தது, பஹ்ரைனில் வந்தது, சிரியாவில் வந்தது. ஆனால் எல்லா இடத்துலையும் க்ரஷ் பண்ணி எங்கேயுமே ஜனநாயகம் வரல. அதனால இவங்க இந்த டிக்டேட்டர் போனால் இன்னொரு டிக்டேட்டர் தான் வருவார். அங்கே ஒரு முபாரக்னு ஒரு டிக்டேட்டர் போனார், மோரின்னு இன்னொரு டிக்டேட்டர் தான் வந்தார் ஈஜிப்டில். அது மாதிரி இங்கேயும் இன்னொரு அசாது போய் அடுத்த டிக்டேட்டர் வருவாரே தவிர ஜனநாயகம் வரும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. இல்லை, இப்போ இதில் அமெரிக்காவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்? ட்ரம்ப் இதை எப்படி பார்ப்பாரு? நீங்கள் ட்ரம்ப்பு கூட அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த கிலாஃபத் மூவ்மெண்ட்டோட ஆங்கிள்லேருந்து தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேப்பு சட்டை கம்யூனிஸ்ட் சொல்கிறத வச்சுக்கிட்டு பார்க்குறீங்க ஜீவா. அப்படி பார்க்கக்கூடாது. நான் அப்படி பார்க்கல. பொதுவாக தமிழ்நாட்டில் அதுதான். இல்லை, அமெரிக்க எதிர்ப்பு, அமெரிக்க ஆதரவு, அதெல்லாமே இந்த வளைகுடா நாடுகள ஒரு அரசியல் கம்யூனிஸ்ட் நான் பேசுறது. இது அமெரிக்காவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் கிலாஃபத் மூவ்மெண்ட்லேருந்து பார்க்கணும். உமங் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்குள்ளேயே ஒரு இது உண்டு. இதனால தான் கிலாஃப்மெண்ட் பண்ணுது. முஸ்லீம் எங்கே இருந்தாலும் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறது அவங்களோட பிலீஃப். உலகம் ஃபுல்லாக நீங்கள் இஸ்லாமியர் மெஜாரிட்டி இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பெரிய ஜனநாயகம் கிடையாது. நீங்கள் ஏபிசி அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கலாம். சிங்கிற ஊரில் ஜனநாயகமே கிடையாது.
இங்க சவுதி அரேபியா, இந்த கல்ஃப் ஆமா. அது மன்னராட்சி தானே இருங்க. நடக்குது. அங்க மன்னராட்சி. மன்னராட்சி ஆனா ஃபுல்லா அமெரிக்கா சப்போர்ட் தானே அது நாடுகள். இருங்க சார். அமெரிக்கா அப்புறம் வருவோம் நம்ப. ம், ம். இது மன்னராட்சி, இல்லாட்டா ஒரு டிக்டேட்டர் ஆள்றது. அல்ஜீரியா, மொராக்கோலலாம் ஒரு ராஜா ஆள்ற தான். 2வது அரைகுறையா இருக்கிற டெமோக்ரஸி. பாகிஸ்தான்ல முஸ்லிம் மெஜாரிட்டி. ம். டெமோக்ரஸிங்கிற பேர்ல 5 வருஷத்துல ஒரு எலெக்ஷன் நடக்கும். ஆனா ஆர்மி ஆட்சி அது. ரியலா டெமோக்ரஸி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனது பங்களாதேஷ். பங்களாதேஷ். ஏன்னா உள்ள வந்தவன் அடுத்த ஆள உள்ள விட மாட்டான். வந்தா 20 வருஷம் நானே ஆட்சி பண்ணணும்னு பார்ப்பான். ம். அது ஜியாவோ இப்போ இன்னொரு லேடி இருக்காங்க. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்னு. பேகம் ஜியான்னு. அந்த அம்மாவும் அதே ப்ராப்ளம் தான். ஹசீனாவும் அதே ப்ராப்ளம் தான். ரைட்டுங்களா? வந்தா 20 வருஷம் நாங்க இர்ஷாத்னு ஒருத்தர் இருந்தாரு. அதே ப்ராப்ளம் தான். ஒரு ஜெனரல். ஒரே ஒரு முஸ்லிம் ஊர் உலகத்துல வேற எங்கிட்ட டெமோக்ரஸி ஒழுங்கா நடக்கிறதுனா, அது இந்தோனேஷியா. இந்தோனேஷியா ஒரு முஸ்லிம் ஊரு. டெமோக்ரஸி நடக்குது. மலேசியால முஸ்லிம் மெஜாரிட்டி. ஆனா கம்ப்ளீட் மெஜாரிட்டி கிடையாது. அங்கேயும் ஜனநாயகம் ப்ராப்ளம். மஹத்தீர் ரொம்ப வருஷம் படுத்தினாரு. இப்போ பிரைம் மினிஸ்டரா இருக்கிற அன்வர் கொஞ்ச நாள் ஜெயில்ல இருந்தாரு. அப்புறம் மஹத்தீரோட யாரை போட்டாரோ அவர் லஞ்சம் வாங்கினாரு. ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி வரும். அங்கே பூமி புத்திரான்னு ஒரு தனி ரூலை போட்டு படுத்தி மலாய், மலாய்க்காரன், சீனாக்காரன், இந்தியாக்காரன் படுத்துவான். டெமோக்ரஸி பர்ஃபெக்டாக கிடையாது. பட் ஏதோ டெமோக்ரஸின்னு இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறது 1.5 கோடி பேர் தான் முஸ்லீமு. சைனாக்காரனும் இந்தியாக்காரனும் நிறைய பெரிய மைனாரிட்டியில் இருக்கிறான். ஸோ டெமோக்ரஸின்னு இருக்கிறது நீங்கள் முஸ்லீம் ஆள்ற ரூலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஊர் தான். அது இந்தோனேஷியா மட்டும்தான். இந்தியாவில் டெமோக்ரஸி இருக்குது. இந்தியாவிலே 20 கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க. பட் அவங்க நம்பர் 2 பாப்புலேஷன். மெஜாரிட்டி இந்துக்கள். ஸோ மெஜாரிட்டி முஸ்லீமாக இருந்து ஒழுங்காக டெமோக்ரஸி இந்தோனேஷியா. பெரிய ஊர் இந்தோனேஷியா ஒன்றே. வேறு எங்கேயும் ரெகுலர். அல்ஜீரியாவில் கூட டெமோக்ரஸி வரும், திரும்பி ஆர்மி ரூல் வந்துடும். ஸோ இந்தோனேஷியா ஒன்று தான் டெமோக்ரஸியாக இருக்குது. அதனால் நீங்கள் அமெரிக்காவை குத்தம் சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. இன்னொன்று என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, சில மைனாரிட்டி ஆளுங்க வந்து பாப்புலேஷனே இல்லாத ஊரில் தான் நிறைய பணம் இருக்கும் இஸ்லாமியர்கள். இப்போ சவுதி அரேபியாவில் பாப்புலேஷனே கிடையாது. பஹ்ரைனில் பாப்புலேஷனே இருக்குது. துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்டில் பாப்புலேஷன் கம்மி. ஆனால் இங்கே தான் பணம் ஜாஸ்தி. ஆனால் இவன் பணத்தை கொண்டு வந்து இந்த ஊர்லலாம் கொடுக்க மாட்டான். இங்கே வந்து டெமோக்ரஸி வரணும்னா அவன் பேச மாட்டான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, பிரிட்டனில் இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டாக பேசும்போது பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவானே தவிர இந்த ஊர்லலாம் ப்ரொட்டஸ்டே இருக்காது. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கிலாஃபத் மூவ்மெண்ட்லேருந்து இந்த ஆட்டமன் எம்பையருங்கிறது சுன்னி முஸ்லிமுக்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருந்தது. டிசால்வ் ஆச்சு ஒரு 100 வருஷம். பல 100 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் அது உடஞ்சுது. அதோட எதிர்வொலிப்பு ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் இதை பார்க்குறீங்களே தவிர சிரியாங்கிற ஊரே 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். நல்லா அமெரிக்கா பண்ணிட்டான் ஆதிக்கம்ங்கிறதெல்லாம் இல்ல பொதுவா ஒரு பார்வை உண்டுல. அல்-கொய்தா, ISIS, ஒசாமா பின் லேடன், தலிபான் இவங்களை உருவாக்குனதே ரஷ்யா அமெரிக்காவினுடைய அந்த கோல்டு வாருக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் இவங்க. இல்லை கொஞ்சம் இருங்க. ஒஸ்மாமா பின் லாடனை அமெரிக்கா உருவாக்கிட்டு அமெரிக்காவில் தான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். ஒரு அளவுக்கு மேலே ஜியாவுலுக்கு அவர் கைக்குள்ளே போட்டுக்கிட்டார். எப்போ அது ஆப்கானிஸ்தானில் சோவியத் யூனியனை பின்னடைவு தள்ளுறதுக்கு அமெரிக்கா உருவாக்கினது இவங்க. பட் ரியல் ப்ராப்ளம் எங்கே வந்ததுன்னா, எப்போ அல்-கொய்தா வந்ததுன்னா, முன்னாடி அது பண்ணி அது முடிஞ்சது. ஜியாவுலுக்கு சோறு போட்டு தீனி போட்டு டெரரிஸ்ட்டை வளர்த்துட்டு இருந்தார். ஈராக் இருக்கார்ல, இப்போ திரும்பி நீங்கள் கிலாஃபத் மூவ்மெண்ட்டுக்கு வாங்க. அப்போ சவுதி அரேபியாலாம் ஒரு வெறும் ட்ரைபல் பிளேஸ். கிலாஃபத் போகும்போதுமே ஈராக்கு, சிரியா தான் மெயின். பக்தாத், டமாஸ்கஸ் தான் பெரிய ட்ரேடிங் ரூட்டு. எப்போ சதாம் ஹுசைன் குவைத்தை எங்கள் ஊருன்னு பிடிக்கிறாரோ அப்போ எங்கள் அப்பா அங்கே தான் இருக்கிறார். அப்போ வந்து சவுதிக்குள்ளே வராரு அவர். சவுதியும் பிடிச்சிருவாருங்கிற பயத்தில் இவங்க போய் அமெரிக்காவை கூப்பிடுறாங்க. அப்போ வெள்ளைக்காரங்க வந்து எங்கள் அப்பா இருந்த ஊரில் தான் இறங்கி பேஸ் வைக்கிறாங்க. டஹ்ரான், அல்கோபர் அங்கே தான் அமெரிக்கன் பேஸ் இடிக்கும் இருக்குது. அப்போ ஒசாமா பின் லாடன் என்ன சொல்கிறான், ஒரு ஹோலி லேண்ட் சவுதி அரேபியாவில் தான் அவங்களோட 2 மசூதி இருக்குது. அந்த மசூத் மெக்கா மெதினா இருக்குது. அந்த மசூதி இருக்கிற நாளில் அமெரிக்கன் வந்து அதோட புண்ணியத்தனத்தை கெடுத்துட்டான். அதனால நான் அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஹோலி வார்னு போடுறேங்கிறானே தவிர வேற அப்படி தான் ஆரம்பிச்சது போர். கண்டிப்பாக சிரியாவை வந்து ஒரு புவிசார் அரசியலில் எப்படி நம்ம பார்க்கணும், வளைகுடா நாடுகள், முஸ்லீம் நாடுகள், அமெரிக்கா இதுக்குள்ள தொடர்பு, ரஷ்யா அமெரிக்கா சண்டைக்கும் இதுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை, இதுக்கடையில் ஃபண்டமெண்டலிசம் எந்த அளவுக்கு அதில் ஒர்க் ஆகுது
அங்கு உள்ள மன்னர் பரம்பரை மனநிலை, ஜனநாயக விரோத மனநிலை கொண்ட ஆட்சியாளர்கள், இதையெல்லாம் சேர்த்து தான் இந்த அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப விரிவா உங்க அனுபவத்திலிருந்தும், வாசிப்புல இருந்தும், உங்களுடைய உலக அனுபவத்திலிருந்தும் ரொம்ப விரிவா நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சீங்க. நன்றி. நன்றி சார்.